பஸ் ஆயிடுச்சு. சக்தி சார் நேரம் ஆபீஸ் வந்திருப்பாரு. அவருக்கு என்ன கார் வச்சிருக்காரு, சார் பொருள் வந்து இறங்கிடுவாரு. நமக்கு ஏய் சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாடி. ஏன் இப்படி கத்துறீங்க? அதான் எடுத்துட்டு வரல. தினமும் இது ஒரு பழப்பா போச்சு. மேடு இல்லாம ஏறவும் தெரியல, இறங்கவும் தெரியல. என்னடி பண்றது? இதுல எல்லாத்தையும் கத்து கொடுத்தவன் ஏற கத்து கொடுக்கல. இந்த ஓட்டர் சைக்கிளை வச்சுட்டு பஸ் பிடிச்சு போக வேண்டியதானே? அறிவு இருக்குதா உனக்கு? பஸ்னா எனக்கு கொலையே நடுங்குது. முன்னால போனா மிதிக்கிறான், பின்னால வந்தா இடிக்கிறான். ஆக மொத்தம் நாம இறங்கும் போது கூழ் கூட ஆக்கிடுறானுவா. தபார் சாயந்தரம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து நான் டான்னு வருவேன். தோண்டிய கவுத்து போட்டுக்கிட்டு இங்கேயே நில்லு. பாய். ஏய் இந்த கள்ளத்து கூட லாரிக்கு ஜாக்கி வைக்க சரியா இருக்கும். சரி. ஏய் ஏய் ஏ பாவி, நான் வழக்கமா சைக்கிளை விட்டு கீழே இறங்குறதுக்காக வச்சு இந்த கல்லை தூக்கிட்டு ஓடுறானே. ஏய் நாயே நில்றா. Hi mommy daddy, give me கொஞ்சம் சோறு. இங்க வா. Hey, don't call me பிச்சை. I am butler English. வெள்ளக்கார பிச்சைக்காரனா? ஆமா. அப்புறம் ஏன் இந்தியாவுல வந்து பிச்சை எடுக்கற? பேசாத லூஸ் மாதிரி. I கான்வென்ட் சர்ச் ஆடு. அட பாவி, கான்வென்ட்ல படிச்சிட்டு அப்படி கை ஏந்திக்கிட்டு நிக்கிற. படிச்சனா? கான்வென்ட் வாசல்ல பிச்சை எடுத்தேன். ஓ இங்க வா. ஏன் பிச்சை போட இவ்வளவு அவசரப்படுற? மூதேவி, பிச்சை போறதுக்காக உன்னை கூப்பிடலையா? கொஞ்சம் சைக்கிளை பிடிச்சுக்க, நான் இறங்கணும். சாரியா, ஹேண்ட் காலியா இல்ல. 2 கையில 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன இவ்வளவு லேட்டு? சார் சாரி சார், வழக்கமா சைக்கிளை விட்டு கீழே இறங்குறதுக்காக ஒரு கல்லு வச்சிருப்பேன். அதை ஒரு மூதேவி எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதனால சுத்தி சுத்தி இறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமா, இந்த அமுதம் பப்ளிகேஷன்ல இருந்து மிஸ்டர் கணேசன் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் எங்க காணோம்? வருவார்ல? அவருக்கு பங்க்சுவாலிட்டியே கிடையாது சார். அத நீங்க சொல்றீங்களா? சார் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சார். ஏன் பிரஸ் இழுத்து மூடிட்டு ரோட்ல பேப்பர் பொறுக்க ஆரம்பிச்சிட்டியா? மூட்டையோட வந்திருக்க. சத்தி சாருக்கு வந்த லெட்டர் எல்லாம் வேஸ்ட் பேப்பர் மாதிரி தெரியுதா உனக்கு? அடேங்கப்பா, இவ்வளவு லெட்டரா? சார் நீங்க எங்க பத்திரிகையில எழுதின கதையை படிச்சுட்டு ரசிகர்கள் மூட்டை மூட்டையா லெட்டர் எழுதியிருக்காங்க சார். அப்படியா? ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? ரசிகர்கள் என்ன சொல்றாங்களா சார்? இதுல வந்து என்னன்னா, ஆம்பளை எழுதுனதை விட பெண்கள் தான் அதிகமா லெட்டர் எழுதியிருக்காங்க பாருங்க. அப்படியா? எங்க ஒன்னு எடுத்து படிங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பவானி. பின்ன பவானி பாளையங்கோட்டையிலயா ஓடுது? நான் ஆத்த பத்தி சொல்லியா, பொண்ணோட பேர் யாது? ஓஹோ, நீங்க படிங்க. அன்புள்ள சக்தி சார், உங்களுடைய கதை என்றாலே எனக்கு உணவு உறக்கம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஏன் எப்பொழுதுமே குடும்பம் காதல் போன்ற கதைகளையே எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற கதைகளை நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? பாத்தீங்களா சார், கொலை கொள்ளை கற்பழிப்பை பத்தி ஒரு பொம்பளை கேக்குறான். இந்த நாடு உருப்படுமா சார்? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு. எல்லா லெட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தாங்க உங்க அடுத்த வார கதை. கொடுங்க. நான் கிளம்புறேன் சார். இந்த கடிதத்தை கொஞ்சம் தயவு பண்ணி படிங்க சார். ரொம்ப வித்தியாசமா இருக்குது சார். எல்லா லெட்டரும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். விடுங்க, நான் கிளம்புறேன். நானாவது படிக்கிறேன், கேளுங்க. தொடர்கதைகள் எழுதி என்னை தொடர வைக்கும் சக்தி, உன் எழுத்துக்களை படிக்கிற போதுதான் இறைவன் கண்களை படைத்ததற்கு காரணங்கள் புரிகிறது. உன் கதை படிக்க ஆரம்பித்தால் காலம் போவது தெரியவில்லை, மனம் களவு போவதும் புரியவில்லை. உன் காதல் கதைகளை படிக்க படிக்க இனிக்கிறதே, தேனூற்றிக் கொண்டு எழுதுகிறாயோ? காதல் இந்த ஒற்றை பூ பூத்து விட்டால் உலகமெல்லாம் மணக்கிறது. நீ எழுதும் கதை படித்தே என் உயிர் இன்னும் இருக்கிறது. எப்படி இருக்கு தாத்தா? சூப்பர். இந்த லெட்டர் யார் எழுதிருக்காங்க? இதுல பேரையும் காணும் ஊரையும் காணும், ஆனா உங்கள் ரசிகைன்னு மட்டும் போட்டிருக்குது. கொடுங்க பாருங்க. என் மேல கால தூக்கி போற அளவுக்கு வந்துட்டியா? இனிமே என் பக்கம் உன் கால் வந்தது, வந்த காலை வெட்டி பந்த காலுக்கு நட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் உன் புருஷன்டி. யோ, புருஷன் பொண்டாட்டிலாம் இருக்கட்டியா? எப்ப எங்க வீட்டுல போட்ட நகையை வாங்கி அடமான வச்சியோ அப்பவே எனக்கு உனக்கு வெவ்வேறு படுக்கன்னு ஆயிடுச்சுல்ல. வாங்கின நகையை திருப்பி குடுக்கற வரைக்கும் வாழ சுத்திட்டு ஒழுங்கா படு, இல்ல நாளைல இருந்து வெளியே படுக்க வச்சிருவேன். நாளைக்கு தானே போயா. பாரடி, பொண்டாட்டி நகை அடமான வச்சவன்லாம் தனித்தனியா படுக்கணும்னா இன்னைக்கு நாட்டுல எந்த புருஷனும் பொண்டாட்டியோட ஒன்னா படுக்கவே முடியாது. இப்படி இழுத்துட்டு வர்றீங்களே,
வாட் இஸ் த மேட்டர்? யோ நானும் 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மதுரையில இருந்து அமௌண்ட் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யோ நீ மதுரைக்கே நடந்து போயிருந்தாலும் இந்நேரம் அமௌண்டோட வந்திருக்கலாமேயா. மதுரையில இருந்து எப்ப அமௌண்ட் வர்றது, என்னுடைய பாக்கி எப்ப செட்டில் ஆறது? மதுரையில இருந்து பணம் வந்த பணத்தோட நான் திரும்பி வர வரைக்கும் என் பக்கத்துல படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாயா என் பொண்டாட்டி. தபார் மரியாதையா பணத்தை எண்ணி வச்சிட்டு அப்புறம் இந்த இடத்தை விட்டு நகரு. உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? அப்படி கேளு. அசல் 20,000, வட்டி 10,000. சரி, ஆக மொத்தம் 30,000. 30,000 ரூபாய் தானே? மிஸ்டர் ராமு, யூ நீங்க எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது பத்திரம் வச்சிருக்கீங்களா? ஆனா பாவி, பத்திரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நமக்குள்ள பத்திரம் எதுக்கு? வாய் வார்த்தையா பேசிக்கோன்னு நீ தானேயா சொன்ன. இப்ப திடீர்னு பத்திரம் இருக்கான்னு கேக்குற. சரி சரி, பத்திரம் இல்ல, அதை விடு. எனக்கு பணம் கொடுக்கும்போது 4 பேர் பார்த்திருப்பாங்கல்ல, அவளை கூட்டிட்டு வா, நான் பைசல் பண்ணிடுறேன். ஐயோ சாட்சியா? யோ உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தானே நான் கொடுத்தேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா? என்ன சொல்ற? யாரா நீ? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உங்க மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பானா? உங்க கையில பணம் இருந்தா அது என் பேங்க்ல இருக்கிற மாதிரி. நான் கொஞ்சம் டீசென்ட், வெரி டீசென்ட். வேற யாராவது கிட்ட பணம் கேட்டிருந்தா பலார் நடத்திருப்பாங்க. உண்டா இல்லையா? பணத்தை எப்ப கொடுப்பீங்க சாமி? மதுரையில இருந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். நான் ஒன்னும் உட்கார்றதுக்கு சாப்பிடறதுக்காக வரல. பின்ன எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்ப போட்டோ எடுத்தீங்க குடுக்கிறதுக்கு? அட்வான்ஸா தரல? நான் என்ன போட்டோவா கேட்டேன்? கொடுக்க வேண்டிய பணத்தை கேக்குறேன்டா. உங்கள சார் அவன ஏடா என்ன ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் தெரியல உனக்கு. அவன் இன்னும் சின்ன பையன் மாதிரியா, நீ நம்ம பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பாஸ்கர் போடா. எங்க போறது? போய் அவன் நல்ல ஐஸ் வச்சு கூலி சாண்டா போ. நீங்க உட்காரு சார், அவனுக்கு சின்ன பையன். ப்ளீஸ் இந்த ஐஸ் வைக்கிற வேலை வேண்டாம். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு சார். கொஞ்சம் பொறுங்க சார், உங்க காசை கொடுத்துறேன். இப்படியே தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன கை காசைவா கொடுத்தேன்? ராமகிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீங்க என்ன சும்மாவா கொடுத்தீங்க? அவன் 2 வட்டிக்கு வாங்கி என்கிட்ட 10 வட்டி கேக்குறீங்க. என்னமா பெருசா அளக்குறீங்க? இங்க வா. என்ன வட்டிக்கு வாங்கும் போது எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்லன்னு கையில காலில் விழுந்து காசு கேட்டீங்கல்ல? ஆமா. அந்த காசை திருப்பி கொடுறான் நாயே. நாயா? நாய் தான்டா. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இரு. என்ன? நீ பேப்பர் பாத்தீங்களா? பேப்பர்ல என்ன? ஒருத்தன் தண்ணிக்குள்ள போய் 1 மணி நேரமா வெளியே வரல சார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? இது ஆச்சரியமா? எங்க தாத்தா வங்காள வரியோட கடல்ல விழுந்து 4 வருஷம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரவே இல்ல. இது ஒரு நியூஸா? வாங்கின காசை குடுறா. ஐயோ கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டுச்சுன்னா என் மூஞ்சில எச்சிய காரி துப்புவாங்க. துப்புட்டு ஒரு தடவை இல்ல 4 தடவை துப்புட்டு அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்பா. பணத்தை குடுறா கழுத. சார் இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவுதான் தரணும் சார், அதை சொல்லுங்க. அசல் 10, வட்டி 30, ஆக மொத்தம் 40. அவ்வளவுதான் சார். வீட்டுல போய் நான் எழுதி கொடுத்த பத்திரத்தை எடுத்துவாங்க. உங்களுக்கு பணத்தை இப்பயே பேசல் பண்ணிடுறேன். பத்திரமா? நம்ம தான் பத்திரமே எழுதிக்கலையேடா சார். அப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறப்போ 4 பேராச்சும் பாத்துப்பாங்கல்ல சார்? அவங்களையாச்சும் கூட்டி வாங்க சார், நான் கொடுத்துறேன். 4 பேர்த்த எங்கடா கூட்டிட்டு வர்றது? நடுராத்திரி 12 மணிக்கு தனியா வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி எல்லாம் தூங்குற நேரத்துல கேட்டீங்கடா. அப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறப்ப யாருமே பாக்கல? ஆமா. நான் எழுதி கொடுத்த பத்திரமும் இல்ல? ஆமா. மொத்தத்துல இருக்கு சாட்சி இல்லையா? ஆமா ஆமா. யாரா நீ? இது யார் நீ? Who are you? அட பாவி, என் ரூட்ல வந்து என்னையே கவுத்துட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? டேய் இங்க பாரா, எனக்கு 1008 புடுங்க இருக்கும்டா. நான் பணம் கேட்டா நீ கொடுத்துறதா? நடு ராத்திரி வந்து கேட்கும்போது உனக்கு தெரியாது நான் திருப்பி தர மாட்டேன்னு? பணம் இருந்தா மட்டும் பத்தாதா? ஆனா பாதுகாக்க மூளை வேணும்டா, மூளை. போடா வெளிய. உனக்கு அட்ரஸ் தெரியாது, வீடும் தெரியாது, எப்படி வந்தா? கணேசா, கணேசா, யோ கணேசா. அவரு வீட்ல இல்லீங்களே. இல்லையா? பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வேலைக்காரி சொல்லிட்டு போறா. இல்லங்கறீங்க? அவரு குளிச்சிட்டு அப்பவே வெளியே போயிட்டாருங்களே. எது? வெளியே போயிட்டாரா? நான் இங்க தானே நிக்கிறேன். என்ன தாண்டி அவர் எப்படி வெளியே போக முடியும்? அவரு எப்பவுமே வாச வழியா போறது இல்லைங்க. தோட்டத்துல செவரேறி குதிச்சு போறதுதான் அவரோட வழக்கம். அப்படியா? நீங்க யாருங்க? நான் அவரோட பதிவிரதா. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஐயோ, எங்க வீட்டுக்கார தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். அவ்வளவு வெக்கம். ஒருவேளை பூம்புகார்ல பொண்ணு எடுத்திருப்பாரோ? இத பாருங்கம்மா, நீங்க அங்கேயே இருங்க. ஆனா நான் சொல்ற விஷயத்தை மாத்திரம் கேட்டுக்குங்க. அடுத்த ஆம்பளைங்களோட பேசினாவே எங்க வீட்டுக்காரர் என்ன அடிப்பாரு. அதுக்கும் அடிப்பாரா? மோசமான ஆளுங்க உங்க புருஷன். இத பாருங்க, என்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன நாயா பேயா அலைய விட்டுட்டாருங்க. தயவு பண்ணி அவர் வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்லுங்க.
உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அவர் வந்த உடனே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துற சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. பைத்தியக்கார குடாக்கு நான் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டான். சார் சார் கணேசன் சார், கணேசன் சார் இருக்காருங்களா? யாருமா அது? சார், என் பேர் கோகிலா கோகுல கிருஷ்ணன். நான் ஒரு இளம் கதாசிரியை. கடன்கார கபோதின்னு ஒரு குறு நாவல் எழுதியிருக்கேன். அது உங்க மூலமா பிரசவம் ஆகணும்னு பிரசுரம் ஆகணும்னு எனக்கு கொள்ள ஆசை. கொஞ்சம் வெளியே வரீங்களா? இதோ வந்துட்டேன். தாய்க்குளம் கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா? எங்கே அந்த குயில் குரல்? குக்கு குக்கு. இங்க அந்த குயில் குரல். இப்ப எதுக்கு வந்த நீ? கடன் கொடுத்தவன் எதுக்கு வருவான்? பாக்கிய வசூல் பண்ணத்தான். பாக்கியா? யோ, பத்திரம் இல்ல, சாட்சி இல்ல, அப்புறம் எதுக்கு நான் பாக்கியை தரணும்? கணேஷ், இந்த மாதிரி தில்லு முள்ளு விவகாரம் வச்சுக்கிட்ட அப்புறம் உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி உன் பித்தலாட்டத்தை புட்டு புட்டு வச்சிருவேன். முண்ட கிளப்ப, நானும் நீ தானே பேசிட்டு இருக்கிற, அதுக்குள்ளார ஏன் பொண்டாட்டி இழுக்கிற? இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நாரதர் வேலை செஞ்ச ஒத்த பைசா என்கிட்ட வசூல் பண்ண முடியாது. அப்புறம் தெரியும் தெரியும் நாமம் போட்டுருவியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனி ஒண்ணு சொல்லட்டுமா? உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் என்ன பணத்தை வாங்கி வச்சிருக்கிறேன்னா, ஒருத்தர் கொடுத்துருக்கிற, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தலான்னு வந்தேன். நீ எதுக்கால வந்துட்ட? வேளங்குமா? இதா பார், இனிமேல் நீ ஏதாவது பணம் கிணம் கேட்கணும்னா நேரா வரவே கூடாது, போன்ல தான் பேசணும். நேரா வரமாட்டேன், போன்ல வருவேன். போட. சரி, வட. உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. வந்ததுக்கு இந்த 100 ரூபாயை வச்சுக்க. வெரி நைஸ். குட் மார்னிங் மேடம். மேடம், நீங்க வந்து மாதிரி டீச்சர் தானே? இல்ல, மனிஷா வரல தானே? மறுபடியும் மனுஷாங்காரா? மாதிரி மனிஷா மாதிரி மனிஷா மாதிரி மனிஷா மாதிரி. Stop it. நான் மாதிரி தீட்சத்தும் இல்ல, மனுஷா கோயிலாலும் இல்ல. இல்லையே மேடம், சைடு ஆங்கிள் பார்த்தா நீங்க மாதிரி டீச்சர் மாதிரி தானே இருக்கீங்க. சோ, சைடு ஆங்கிள் பார்த்தா மாதிரி டீச்சர் மாதிரி இருக்கலாம், ஆனா ஸ்ட்ரைட் ஆங்கிள் பார்த்தா மனிஷா கோயிலால தான். சரி சரி, அதை விடுங்க. நீங்க யாருங்க? எது? ஐயா ஐயா, அம்மா கிட்ட ஐயா யாருன்னு எடுத்து விடு. எஸ் பாஸ். பெப்சி மாவு மாடல் பண்ண வச்சு பிரபலமாக்குனது நான் தான். லியோ காஃபில அரவிந்த் சாமி நடிக்க வச்சு ஹீரோவாக்குனது நானே தான். இவ்வளவு இருக்குங்க. உலகாளிக்கு ஐஸ்வர்யா சுஸ்மிதா சென்னி போட்டோ எடுத்து முதல் பக்கத்துல போட்டு ஓஹோன் ஆக்குறது இவர்தாங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். மேடம், உங்களை பார்த்ததுல இருந்து போட்டோ எடு எடு என்று துடிக்கிறது என்னுடைய கேமரா. ஆனா அடக்கு அடக்கு என்று சொல்கிறது என்னுடைய தமிழ் பண்பாடு. என்ன போட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? போட்டோ எடுத்து என்ன பண்ண போறோமா? பையா, உங்க போட்டோ எடுத்து அட்டப்படத்துல போட போறோம். ஏன் போட்டோவா? அட்டப்படத்துக்கா? மேடம், நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஊனு புல் பேஜ், நடு பேஜ், அந்த பேஜ், இந்த பேஜ், டிவி சினிமான்னு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுறோம். மேடம், அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா வெயில் போறதுக்குள்ள கிரிச்சு 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 எடுத்து தள்ளிடுவேன். ஓகே, வாங்க வாங்க. போங்க, 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 போங்க. இந்த டிரெஸ் போதுங்களா? அது நல்லா இருக்கு. போங்க, நீங்க போங்க மேடம். போங்க, வாங்க, வாங்க, வாங்க. மேடம், இங்கே நில்லுங்க மேடம். நல்ல லொகேஷன். மேடம், இப்ப இப்படி ஒரு போஸ்ட் கொடுங்க. அப்படியே அப்படியே. அதட்டீங்க மேடம். இன்னில இருந்து உங்க வாழ்க்கை எங்கேயோ போகுது மேடம். ஹாய் சக்தி, வாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம், நான் அடுத்த தடவை உங்களை மீட் பண்றப்ப ஆட்டப்படத்தோட மீட் பண்றேன். மாட்டுங்களா? ஓகே. மேடம், சார் யாரு? உங்க பாய் ஃப்ரெண்டா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தாருன்னா அவரை சேர்த்து போட்டு எடுத்துப்போம். எங்களுக்கு டைம் இல்ல. ஆமா ஆமா. அப்ப நான் வரட்டுங்களா? தேங்க்யூ, பாய் ஷூ. நல்ல குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? இந்த வாரம் பத்திரிக்கை மேட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆ. ஆனா டாக்டரை கேளுங்கன்ற பகுதிக்கு மட்டும் டாக்டர் மாலா இன்னும் பதிலே எழுதி அனுப்பல. என்ன பண்ணலாம் சார்? அந்த பகுதியை அடுத்த வாரம் போட்டுக்கலாமா? அறிவு இருக்கா உனக்கு? பத்திரிகையில் தானே வேலை செய்யற, அந்த பகுதியை மாலாக்காவே வந்து எழுதணுமா? சரி சரி, என்னென்ன லெட்டர் வந்திருக்குன்னு படி, நானே பதில் எழுதுறேன். மாலாக்கா பதில்கள்னு போட்டுரு. ஓகே சார். ஜோலார்பேட்டையில இருந்து ஜெகதாம்பா. என்ன சொல்றா? அன்புள்ள மாலாக்கா, எங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை பாக்குறாரு. 1 வருஷமா அவர் ஊருக்கே வரல. சரி. ஆனா எனக்கு இப்ப 7ஆம் மாசம். நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க சார்.
இன்னொரு 3 மாசம் கழிச்சு குழந்தைய பெத்து எதுக்காக வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம்னு சொல்லு. அடுத்தத படி. குப்பி வீரம்பட்டி. இரு. ஹலோ, நான் தான் ராமு பேசுறேன். யாரு கணேசா? காலங்காத்தால போன் பண்றீங்க? காலை வணக்கம் சொல்றக்கா? கணேசா, வசூல் பண்ண வீட்டுக்கு வந்தா விரட்டுற, போன் பண்ணா காலை வணக்கம் சொல்றதுக்கான கிண்டல் பண்ற. நான் என்னத்த சொல்ல? புலம்பாம சொல்லியா? எதே புலம்புறேனா? யோ, வீட்டுல எனக்கு தொல்லை தாங்க முடியலையா? மரியாதையா பாக்கி எடுத்து வச்சிட்டு மத்த வேலையை கவனி. ஹலோ 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 ஹலோ, போன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. நீ படி. ஹலோ. என்னப்பா போன் கட் ஆயிடுச்சு? இன்னொரு கால் போட்டுக்கிட்டுமா? உங்களுக்கு இல்ல தாராளமா பண்ணீங்க. ஆனா சில்லறையா 2 ரூபா எடுத்து வச்சிருங்க. குப்பி வீரம்பட்டியில இருந்து மன்மதராஜன். என்னவா அவனுக்கு? எனக்கு வயசு 75 மாலாக்கா. அவனுக்கு மாலா அக்காவா? படி. அக்கா, எனக்கு வயசு கூட கூட செக்ஸ் ஃபீலிங்ஸும் கூடிக்கிட்டே போகுது. நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க சார். நைட்டு படுக்கும் போது ஒரு பாட்டில் பாயில் ஆயில் வாங்கி குடிக்க சொல்லு. காலையில எல்லாம் சரியா போயிடும். 75 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி? ஹலோ. அதான் சாமி, என் பொண்டாட்டி என்ன தினம் சாகடிக்கிறா. தயவு பண்ணி பாக்கியை பார்த்து கொடுத்துட்டேன்னா. ஹலோ 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 நானல்லோ. நாணயம் முக்கியம்பா. எவனுக்காவது ஒரு பைசா நான் கொடுக்கணும்னு சொல்ல சொல்லு. ஹலோ கணேசனா? சொல்லு. எல்லாம் அந்த பாக்கி விஷயம் தான். ஹலோ 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 ஹலோ. மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஹலோ. என்னப்பா லைன் மறுபடியும் கட் ஆயிடுச்சு? ஏன் நேரம் நல்லா இருக்கு. இந்த வாரத்துக்கு இது போதும். போய் கம்போஸ் பண்ண சொல்லு. ஹலோ. யாரு கணேசன் சாரா? என் பொண்டாட்டி ஏறா அந்த பழைய பாக்கி. ஹலோ 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 ஹலோ. என்ன சார் கேக்கலையா? ஹலோ. சொல்லுங்க. ஓகே சரி சார். சார் யாரோ ராமுவா சார். அவர் பொண்டாட்டி அவரை கிட்டவே சேர்க்க மாட்டேங்கிறாங்களாம். நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க சொல்றாரு சார். கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சு சார். தெளிவா கேட்டுச்சா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தெளிவா கேட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை தெளிவா கேட்டுச்சா? கேட்டது சார். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்றாங்க. அப்ப கொடுத்துரு. நான் ஏன் கொடுக்கணும்? பின்ன நான் கொடுக்கணுமா? போடி வேலை பார்த்துட்டு. என்னமோ இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கேட்ட மாதிரியும் எங்களுக்கு என்னமோ கேட்காத மாதிரியும் எங்களை எல்லாம் ஒரு கேணையங்கிற மாதிரி. ஹலோ 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 எடுத்தா தானே? ஹலோ.